அனைவருக்கும் வணக்கம். எனது குருநாதர், எங்களோட ஆசிரியர், என்னோட அப்பா திரு எஸ். சந்திரசேகர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அண்ட் எங்களுடைய இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிற விஷயம் என்னென்னா, இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் தோணுச்சு. இந்த மழை எல்லாருக்கும் பொழிகிறது மாதிரி, இந்த இயற்கை எல்லாருக்கும் சொந்தங்கிற மாதிரி, இந்த மனுஷன் மட்டும் இந்த பூமியில் வாழக்கூடல, அனிமல்ஸுக்கும் சனி ரைட்ஸ் வேணுங்கிறது அந்த படத்தோட கான்செப்ட். இப்படி மனிதநீதி சூழலில் சொல்ல ஒரு கான்செப்ட் அழகாக அற்புதமாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு குரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன். டைம் இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் வந்தோம். எங்கள் ஒன்றுமே தெரியும், ஒரு மண்ணு தான். நாங்கள் வரும்போது சார் ஒரு நாள் லேட்டாக வந்துட்டேன். 8 மணிக்கு வர சொன்னார், 8:30 வந்துட்டேன். அப்போ சார் சொன்னாங்க, நீ சரியான நேரத்துக்கு வா, உனக்கு திறமை இருக்கோ இல்லையோ, உனக்கு திறமைக்காரன் ஆக்குறேன்டா, நீ நேரத்துக்கு வாடா அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அந்த நேரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஒரு முறை சார் லண்டன் போயிட்டாங்க. ஒரு 3 months நினைக்கிறேன் போயிட்டாங்க. நானும் ராஜேஷ் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ மேனேஜர் ராம் இருந்தார். 3 மாதம் நாங்கள் எந்த ஆஃபீஸ் போவோம், சாப்பிடுவோம், படங்கள் பார்ப்போம், அவ்வளோதான். வேறு எங்கே ஒர்க்கு எதுவும் இல்லை. அப்போ ராம் சார்ட்ட சம்பளம் கேட்டோம். சார் சம்பளம் கொடுக்கணும் சார், எந்த வேலையுமே செய்யலை, உங்களுக்கு எப்படி சம்பளம் தர முடியும் அப்படி. மேனேஜர் ராம் இல்லைன்ட்டார். சார்கிட்ட கேளுங்க சார், அவர் கொடுப்பார்ல, கேளுங்க சார் அப்படின்னா. அதெல்லாம் கேட்க முடியாது, உங்களுக்கு சம்பளம் கிடையாது, சார் வந்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் சார் கால் பண்ணும்போது ராம் கேட்டார், இது மாதிரி பொன் ராம் ராஜேஷ் டெய்லி வராங்க போகிறாங்க, ஒரு வேலையும் செய்கிறதில்ல, சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னாரு. அப்போ அவர் சார் சொன்னார், நான் கொடுக்காதன்னு சொல்கிற வரைக்கும் கொடுறா அப்படி சொன்னாங்க. ஸோ ஒரு குருனா எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு. ஸோ படம் பார்க்குறதாலும் சரி, ஒரு தேட்டரில் படம் பார்க்குறதாலும் சரி, எந்த படமாலும் பார்த்துடணும். நாங்கள் அதுக்கான டிக்கெட் காசு கொடுத்துருவாரு, அதுக்கான பேமெண்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு குரு எங்களை எப்படி வளர்த்தாரு அப்படின்னா, நானும் ராஜேஷ் இன்னைக்கு ஒரு டைரக்டராக இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது எங்களோட குருநாதர் தான். ஸோ அவருக்கு இந்த இடத்துல நன்றி. ஒவ்வொரு மேடையில் நாங்கள் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம், எப்போவுமே நன்றி சொல்லுவோம். ஸோ இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அனைவரையும் எங்கள் சார்பாக நான் முதல்ல வரவேற்கிறேன். திரு ஆண்டனி சார், மியூசிக் டைரக்டர் ஆண்டனி அண்டு சித்தார்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர் சூப்பராக பேசுகிறாருங்க. அவர் பேசுகிறது ரொம்ப சரியாக இருந்துச்சு. ஒரு தமிழை அழகாக பேசிட்டார். இவ்வளோ ஷார்ட் டைத்தில் தமிழை கற்றுக்கிட்டு சூப்பராக தமிழ் படம் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அண்ட் ஒய்ஜி சார் இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒய்ஜி சார் ரொம்ப நாள் நட்பு, இப்போ சமீப காலமாக நல்ல நட்பு, ஒரு ட்ராமாக்கெல்லாம் நான் போவேன். ஸோ இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு ஒய்ஜி சார், ரொம்ப ஷட்டிலாக பண்ணியிருக்காரு. அந்த கோட் சீனில் அந்த டாக் ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, சூப்பராக செம்மையாக பண்ணிங்க சார். அண்ட் சோபா மேம் அண்டு பிரிட்டோ சார், மிஸ்ஸஸ் பிரிட்டோ, அனைவருக்கும் வருகை நினைக்கிறேன். சார் நாங்கள் தான் ரிசீவ் பண்ணோம், நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணோம். ஸோ அந்த வகையில் இந்த விழாவுக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும், இந்த ப்ரெஸ் மீடியா, தயவுசெய்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு அனிமல்ஸோடைய ஒரு ஃபீலிங்ஸ் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதுக்கும் உணர்வுகள் இருக்குது. அப்படிங்கிறத இந்த படத்தோட கான்செப்ட். சார் சட்டம் என் கையில் அப்படி ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு டாக்குடைய சட்டத்தை வரைக்கும் கையில் எடுத்து வந்திருக்காரு. ஒரு புது கான்செப்டை இந்த படத்துலேயும் கொண்டு வந்திருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்குது. சார்கிட்ட ஒர்க் பண்ணதுனால இந்த படத்தை பார்க்கணும் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இந்த விழாவுக்காக டெல்லியில் வந்த மேனகா சஞ்சய் காந்தி அவர்களுக்கு நம்ம பணிவான வணக்கங்கள், வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.